கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்க என்னென்ன கர்மா பண்ணியிருக்காங்க, வாட் எவர் த குட் கர்மாஸ், வாட் எவர் த பேட் கர்மாஸ், அது எல்லாருமே வந்து பே ஆஃப் பண்ண போகுது. ஓகே. ஓகேங்களா? அப்போ குரு என்ன பண்ண போறாரு? நல்லதும் செய்ய போறார், கெட்டதும் செய்ய போறார். அதே மாதிரி காலம் அப்படியே நின்னுடணும் கிடையாது, மாறும் அப்படின்றதையும் அனுபவிக்க போறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் கோபத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அந்த கோபத்தை ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சொசைட்டில எப்படி ஒரு ஆளா இருக்கும், ஓகே, அதை நினைச்சு பார்க்கணும். திஸ் இஸ் கைடன்ஸ், தட் இஸ் ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் கைடன்ஸ். சொசைட்டில நம்ம எப்படி ஒரு ஆளா இருக்கும், அப்போ அந்த கோவத்தை நம்ம மறைச்சிடணும். அப்படின்னா அந்த கோவத்துல அவங்க அதிகமா பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பேட் கர்மாஸா அதிகரிக்கிற மாதிரி தெரியுது. வக்ர பயிற்சியில இன்னும் வக்கரமா ஆவற மாதிரி தெரியறது, அது வேண்டாம். ஸோ அவங்க வந்து தான் ஒய்ஃப் கிட்ட பாசமா இருக்கணும், ஷேரிங் கேரிங். கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா ஒய்ஃப் கிட்ட பாசமாக இருக்கணும்ன்ற ஒரு கைடன்ஸ் வருது. இப்போ அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவசரமா எதுவுமே பண்ண வேண்டாம். திங்ஸ் இந்த குரு பயிற்சியில உங்க கர்மாஸ், பேட் கர்மாஸ் நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் குட் கர்மாஸ் பண்ணியிருப்பீங்களா, நல்லவங்க தானே நம்ம, அதுக்குண்டான விஷயம் தானா அப்படியே ஒண்ணா ஃபாலோ ஆயிட்டே வரும், தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதை நம்மளே அவசரப்பட்டு நமக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கோபம் வேண்டாம், அமைதியா இருந்தா தானா நடக்கும். நம்ம அவ்வளோ நல்லது பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, குரு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கர்மாஸ் இது பண்ணி பேட் கர்மாஸ்க்கு உண்டான பலனை கொடுத்துட்டு நிறைய குட் கர்மாஸ்க்கு உண்டான பிளெஸிங்ஸை கொடுக்க போறாரு. ஓகே, ஓகேங்களா? இவங்க ஸ்பிரிச்சுவல் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே.